ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 4ஆம் வகுப்புலேருந்து எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் அப்படிங்கிற பாடத்தை போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்த பாடத்திற்கான கேள்வி பதில்களை நம்ம பார்க்கலாம் குட்டீஸ். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா பகுதியில் பாய்ந்தோடும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாய்ந்து கூட்டல் ஓடும், பாய்ந்தோடும், பாய்ந்து கூட்டல் ஓடும். காலை கூட்டல் பொழுது இச்சொற்களை சேர்த்து எழுதினால் கிடைப்பது காலை பொழுது. காலை கூட்டல் பொழுது காலை பொழுது. பின் வருவனவற்றுள் எது இயற்கை இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெகிழி. பின் வருவனவற்றுள் எது இயற்கை இல்லை? நெகிழி. 4வது கேள்வி, குனிந்து இச்சொல் உணர்த்தும் குறிக்கும் பொருள் வளைந்து. குனிந்து, வளைந்து. 5வது கேள்வி, தன் கூட்டல் உடைய இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது தன்னுடைய. தன் கூட்டல் உடைய தன்னுடைய. அடுத்து பார்த்தீங்கன்னா வினாக்களுக்கு விடையளி கேட்டிருக்காங்க. செயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. செயற்கை உரத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் உணவுப் பொருள்களை உண்பதால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வருகின்றன. உணவு உயிர்ச்சத்துக்கள் இல்லாத சக்கையாகவும் மாறிப்போகிறது. உடலை வாட்டும் நோயான சர்க்கரை நோய் வயது வித்தியாசம் இல்லாமல் சிறு பிள்ளைகளுக்கும் வருகிறதுங்கிறது தான் பதில். அது எந்த பக்கம்னு பார்த்தீங்கன்னா 76வது பக்கத்தில் இருக்குது. இந்த பாரா தான் அந்த கேள்விக்கான பதில். அடுத்து 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா, நிலத்தை தெய்வமாக வணங்க வேண்டும் என தாத்தா கூற காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பக்கம் 75வது பக்கத்தில் நெல், கம்பு, கேழ்வரகு, உளுந்து, துவரம்பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், காய்கள், பழங்கள், இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனையும் விளைவிப்பது நாங்கள் தான். அதனால் இந்த நிலத்தை தான் நாம் தெய்வமாக வணங்கணும் அப்படின்ட்டு தாத்தா சொல்லியிருக்காரு. 75வது பக்கம். அந்த கேள்விக்கு பதில் அதுதான் குட்டீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது கேள்வி, எல்லோரும் இப்படியே இருந்து விட்டால் என இளமாறன் ஏன் கூறினான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு 77வது பக்கம். இந்த தள்ளாத வயசில் எதுக்கு வயலில் போய் வேலை செய்யணும்? வீட்டில் இருந்திருக்கலாமே என்று கூறிய அப்பாவை இளமாறன் என்ன சொல்லியிருக்கான்? அது சரிப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி யாருமே வயல் வேலைக்கு போகலைன்னா என்னாகும்? எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் நாம் என்ன பணத்தையா சாப்பிட முடியும் என்றான். இதுதான் இதற்கான பதில். பார்த்துக்கோங்க. இந்த அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இந்த தள்ளாத வயதில் எதுக்கு வயலில் போய் வேலை செய்யணும், அதிலிருந்து சாப்பிட முடியுமா அப்படிங்கிற வரைக்கும் தான் இந்த கேள்விக்கான பதில். அவ்வளோதான் குட்டீஸ். எல்லாரும் இப்படியே இருந்து விட்டாலுங்கிற பாடத்தை போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் இதற்கான கேள்வி பதில்களையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.